ஓட்ஸா கூட்டமைப்பு சார்பில் கடந்த 20 நாட்களாக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். சார் கேட்டது கரெக்டான ஒரு கேள்விதான். அதாவது தாவேக சார்பாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து எங்களது கோரிக்கை மனுக்களை சுமார் 25 மாவட்டங்களில் கொடுத்திருக்கிறோம். தாவேக சார்பிலே அமைச்சர்களாக ஆகியுள்ளவர்களையும் அந்தந்த மாவட்டங்களில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். அவர்களும் ஆவணம் செய்வதாக உறுதியளித்திருக்காங்க. இல்ல நான் சொல்றேன். ஆமா சார், இது என்ன சிக்கல் அப்படின்னா, குறிப்பாக ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் இருக்காங்க. அவருடைய ஸ்பெஷல் பிஏ, அவங்களுடைய பிஏக்கள் பார்த்தீங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள அதிகாரிகளே இல்லை. பார்த்தீங்கன்னா அவங்க கமர்ஷியல் டேக்ஸ்ல இருந்து ஒரு அதிகாரியா அங்கே போட்டிருக்காங்க. ஊரக வளர்ச்சித்துறையில் ஒரு கூடுதல் இயக்குனர் நிலையில் உள்ள ஒரு அலுவலரை அமைச்சருக்கு கீழே எப்பவுமே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனா இந்த முறை வேறு துறை சார்ந்த அதிகாரிகளை ஊரக வளர்ச்சித்துறைக்கு கீழேயும் அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு கீழே நியமிக்கப்பட்டதால முந்தைய வரலாறு இப்போ எங்களுக்கு இந்த துறையில யார் நல்ல வேலை வைப்பாங்க, யார் எப்படிப்பட்ட என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு கமர்ஷியல் டேக்ஸ்ல இருந்து அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு அதிகாரியால் ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள பிரச்சனைகளை பற்றி கண்டிப்பாக தெரியாது. அதனால அந்தந்த துறை அமைச்சர்களுக்கு கூடுதல் ஒரு இயக்குனர் நிலையில் உள்ள ஒரு அதிகாரியை அவங்களுக்கு இல்லை அதே துறையில் உள்ள அதிகாரியை நியமனம் செய்ய வேண்டும் என்று இந்த பிரஸ் மீட் மூலமா கேட்டுக்கிறோம். ஆமா சார், இல்ல எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாருமே பிஸியா இருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. சிஎம் பிஸி, அமைச்சர்களும் பிஸி, அதிகாரிகளும் பிஸி, எதுக்கு பிஸின்னு தெரியல. சரி, மக்களுடைய நலத்திட்டங்களுக்காக அவங்க பிஸியா இருக்கிறாங்கிறத நாங்க ஏத்துக்கிறோம். அதே நேரத்துல அரசு ஊழியருடைய பிரச்சனைகளையும் அவங்க கூட்டு பேசணும். உதாரணத்திற்கு தலைமைச் செயலகத்திலே பயோமெட்ரிக் வச்சு காலையா 10 மணிக்கு அலுவலகத்திற்கு வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் அதே ஊழியர்கள் அலுவலக நேரமான 5:45க்கு மேலும் உட்கார்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பெண் ஊழியர்கள் உட்பட இரவு 7 மணி 8 மணி வரை அந்த அண்டர் செக்ரட்டரியோ அந்த சார்பு செயலரோ சொல்லி அவங்க அதுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இரவு 7 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. காலையில் ஸ்ட்ரிக்டாக 10 மணிக்கு வர வேண்டும் சொல்லும் அரசு, மாலையில் 5:45க்கு மேல் பணியாளர்களை, குறிப்பாக பெண் பணியாளர்களை அங்கே வேலை பார்க்க அனுமதிக்க கூடாது, அவர்களை வேலை வாங்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவையும் போட வேண்டும் என்று கேட்டு